வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நம் இந்திய சமூகத்தின் முயற்சிகளையும் வெற்றிகளையும் கொண்டாடும் தாளம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். This bilingual show is one of its kind, which brings many interesting stories to you from our community. நம் சமூகத்தின் நலன் கருதி நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் இன்றும் உங்களை மகிழ்விக்கவிருக்கின்றன. Here's a sneak preview of what we have for you today. மனநலம் சார்ந்த வேலை வாய்ப்புகள். An Indian Engagement Initiative Forum. திட்டமிட்டு செயல்பட்டால் நாளை நமதே. நாம் இன்றைய உலகில் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்களை சமாளிக்க தவறும் போது மனநலம் பாதிக்கப்படலாம். மனநலம் என்பது மிக முக்கியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது அண்மைய காலங்களில் வலியுறுத்தப்படுகிறது. Mental health is an essential part of overall well-being because it affects how we think, feel, communicate, and handle daily challenges. A person with good mental health is often better able to build healthy relationships, make decisions, manage stress, and contribute positively to family, school, work, and society. நம்மை சுற்றி உள்ள உலகம் அழகாக இயங்க நம் மனநலம் அருமையாக அமைந்திருப்பது முக்கியம். இதை சொல்வது எளிது, செய்வது கடினம். மனநலனுக்கென ஒரு தொழில் துறையே இப்போது உருவாகி இருக்கிறது. இந்த மனநலத் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் அறிய வேண்டும். In today's fast-moving world, many people face stress, loneliness, pressure, and uncertainty. When mental health is neglected, it can affect confidence, productivity, relationships, and even physical health. That is why caring for mental wellness should never be seen as a weakness, but as an important part of living a healthy life. ஆரோக்கிய வாழ்க்கை முறையை எப்படி வாழ்வது என்பதை எடுத்து சொல்லும் திறன்களை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியும். மனநலனை கவனிக்கும் துறையில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். The community plays a major role in supporting mental health. A caring and understanding community can create a safe environment where people feel heard, respected, and supported. மனநலத் துறையில் என்ன சாதிக்கலாம் என்பதை பற்றிய தகவல்களை கொடுத்த நிகழ்ச்சியை முதலில் பார்க்கலாம் வாருங்கள். மனநலம் சார்ந்த வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள சிங்கப்பூர் தமிழ் பேரவையின் இளையர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி இது. மனநலம் பற்றிய விழிப்புணர்வை இந்திய சமூகத்திற்கு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அந்த துறையில் தற்போது பணியாற்றுவோர் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மனித நூலகமாக கருதப்படுகின்றனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை புத்தகமாக எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் அவர்களிடமிருந்து படித்து பயன்பெற்றனர். மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு நம்ம இந்திய சமூகத்தில் அதற்கான தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த வேலை வாய்ப்புகளில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இந்தியர்கள் இந்த வேலையில் இருக்கிறாங்க, இந்த தொழில் பாதைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ குறைவாக தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய விழிப்புணர்வை அதிகப்படுத்தி இந்த வேலை வாய்ப்புகளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், அதில் இப்போது அந்த தொழிலில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனித நூலகம். 6 பேச்சாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மனநலன் பாதுகாப்பில் பங்கேற்று உதவ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது இங்கே எடுத்து கூறப்பட்டது. சில மனநல பிரச்சனைகள் இளம் வயதிலிருந்தே ஏற்பட்டு விடுகின்றன. தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு மனநலன் பாதிக்கப்பட்டதை பார்த்து அதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மனநல துறையில் ஈடுபட்டவர்கள் இங்கே தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். என்னோட கசனோட டயக்னோசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலமாக the world of special needs பற்றி லேர்ன் பண்ணேன். and until today I'm still in the industry and ரொம்ப மன நிறைவாக இருக்குது. மனநல துறையில் வேலைக்கு சேர்வோர் அதை சேவையாக கருதுவது அவசியம் என்று பேச்சாளர்கள் கேட்டுக்கொண்டனர். The challenges would include qualifications. Also, it's not a normal job as well. It's not a regular 9-to-5 job. It's not something that's in the corporate field. So it's something that's out of the ordinary. It requires a lot of dedication. It requires a lot of independent learning. And you have to be a little bit stubborn
when it comes to showing up for people, caring about yourself, and really sticking true to tradition as well. So you have to be very honest and very vulnerable and be willing to help people. மனநல நிபுணர்களின் வேலை என்பதை மேலோட்டமாக இணையத்தில் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதை ஆழமாக புரிந்து கொண்டு மனநல துறையில் எப்படி சேரலாம், என்னென்ன தகுதிகளை அதற்காக வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி ஆழமாக எடுத்து சொல்ல இந்த மேடை உதவியது. கல்ச்சுரல் கான்டெக்ட். ஸோ ஒரு இந்தியராக இருக்கும் பொழுது இன்னொரு இந்திய வீடு வந்து எப்படி இருக்கும், அவங்க வந்து என்ன மாதிரி பேரண்டிங் இருந்திருக்கும், என்ன மாதிரி சொசைட்டியில் வந்து என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போன்ற சில விஷயங்களை நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கல்ச்சுரல் கான்டெக்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்தியர்கள் வந்து நிறைய பேர் இந்த துறைக்கு வரணும். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து இதுக்கு அந்த நீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா துறைகளையும் போல இந்த துறையிலும் நிறைய சவால்கள் இருப்பதும் எடுத்து கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஹியூமன் லைப்ரரி ஃபார்மேட்டில் இருந்ததுனால அந்த துறையை சார்ந்த நிபுணர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது. அவங்களோட அன்றாட வேலை நேரத்தில் என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி கஷ்டங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. நலமாக இருக்கும் உணர்வே சிறந்த மனநலம். அது ஒருவரின் தன்னம்பிக்கையையும் சுயமதிப்பையும் அதிகரித்து பிறரையும் அன்றாட வாழ்க்கையையும் சுற்றுச்சூழலையும் பார்த்து உணர்ந்து மகிழ்ச்சியோடு அரவணைக்க உதவி செய்கிறது. இதுக்கு வர முன்னாடி வந்து எனக்கு வேற ரொம்ப ஒன்றும் மனநல சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெரியாது. சைக்காலஜி, சைக்கோதெரப்பி இது ஒரே விஷயமாக கூட இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இது ரொம்ப பரவலான ஒரு துறைன்னு இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவர் மனநலத்தோடு இருக்கும்போது அவரால் சிறந்த உறவுகளை வளர்த்து கொள்ளவும், தங்களிடம் உள்ள திறன்களை பயன்படுத்திக் கொள்ளவும், முழு ஆற்றலை வெளிப்படுத்தவும், வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் முடிகிறது. அடிப்படையில் மனநலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. மனநலன் சம்பந்தப்பட்ட துறையில் இணையும்படி இளையர்களை கேட்டுக்கொண்ட இந்த நிகழ்ச்சி வந்திருந்த அனைவருக்கும் பயனளித்து நிறைவடைந்தது. சமூகத்திற்கு உதவும்படி மனநல துறையில் ஈடுபடும் வழிகளை பற்றி அந்த கதையில் தெரிந்து கொண்டோம். Our next story is about gathering our entire community organizations under one roof. அனைவரையும் இணைத்த அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து போக போகிறோம். It was an event that gathered over 600 stakeholders from more than 330 organizations in Singapore to strengthen community cohesion. Coming right after a short break, stay with us. சிங்கப்பூருக்கும் இந்திய சமூகத்திற்கும் இடையிலான உறவு சில நூற்றாண்டுகளாக தொடரும் ஒன்று. இந்திய சமூகம் நாட்டு முன்னேற்றத்தில் தொடர்ந்து பங்களித்து வருகிறது. The Indian community is one of the most diverse communities in the world, rich in language, culture, religion, traditions, food, art and lifestyles. India itself is home to hundreds of ethnic groups and many different customs, making diversity one of its greatest strengths. வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டு தனது ஆற்றல்களை புரிந்து கொண்டு இந்திய சமூகம் முன்னேறி வருகிறது. அதற்கு வழிகாட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து பங்களிக்கின்றன. அவை அனைத்தையும் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் செயல்பட செய்யும் முயற்சி இப்போது எடுக்கப்படுகிறது. Despite these differences, the Indian community is united by shared values such as family bonds, respect for elders, cultural pride, and community spirit. This diversity has helped Indians adapt and thrive across the world while preserving their heritage. வாழ, வளர, வளம் பெற நம் இந்திய சமூகத்தை இணைத்த ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். The inaugural Indian Engagement and Development Initiative Forum, or INEI for short, marked a meaningful milestone in strengthening ties across Singapore's Indian community, bringing together leaders, organizations, and change makers under a shared vision of collective progress. Led by Senior Minister of State Murali Pillai and Minister of State Dinesh Vasudesh, the initiative seeks to encourage deeper engagement, stronger partnerships, and more coordinated efforts to better support evolving social needs. The forum also reflected a growing commitment towards building a more resilient,
and forward-looking society for future generations. I think being part of such initiatives firstly gives you knowledge and background, not just from an Indian perspective, but also what Singapore is looking for in terms of the next generation of leaders. It is also quite critical to understand background, as well as to make sure that, youth have a voice in such platforms. With participation from over 330 organizations, the forum created a valuable avenue for stakeholders from diverse sectors to exchange perspectives and explore how deeper partnerships can better address evolving social needs. The event also witnessed the exchange of an MOU between Narpani Peravai and SINDA, marking a renewed commitment towards improving support networks for vulnerable families through closer cooperation and sustained efforts. So SINDA is one of the apex organization for the Indian community, and being the only self-help group, we have been doing this groundwork for the longest time. The formation of INE and the MOU signing with Singapore Indian Chamber of Commerce and Narpani Peravai is further to entrench the good work we have done. The whole idea is there are more beneficiaries, there are more people in our community who need help, and these MOUs will facilitate this to outreach them and also ensure that no one is left to survive on his own. I think the name of this forum says it all. INE. INE is a Tamil word, and INE in Tamil means coming together. It means a bond, and it's not very often that you are able to bring various stakeholders under one particular roof, one particular room. And we've been able to do that today. I gather we've got about 600 participants at today's forum, INE forum. Not often, as I said, you are able to bring all stakeholders into one room, align perspectives, and get everybody, in a sense, pulling in the same direction. So I think that's the beautiful thing about this forum, is being able to bring people together. The forum also placed a strong emphasis on nurturing the next generation of leaders, while creating opportunities for youths to see themselves reflected in positions of leadership and influence within the community. The discussions also reflected a growing desire to create leadership spaces that are more inclusive, representative, and accessible to younger generations. I think something really important to note is our Indian community in Singapore is extremely diverse. I think when we discuss social cohesion, our community has so much to offer in terms of the types of conversations we can have, and even bringing hundreds of amazing leaders, both from youth groups and non-youth groups alike in our community, is quite an accomplishment. There's still a lot of work to be done, but I think even being able to frame conversations around productive challenges that we face is a great start. I think representative leadership is so important. You can't be what you can't see, is what I truly believe in. So as a young person, you need to be able to see leaders who reflect what you are, what you can be, and what the community can become. And I think there is great opportunity there with some fantastic leaders, but I love the focus now to build a pipeline of young leaders for the future. Discussions at the forum also highlighted the importance of remaining adaptable to changing social realities, while recognizing the varying needs and aspirations across different segments of the community. At the same time, the initiative also hopes to foster greater social cohesion while preserving the unique identities and values that make the community so diverse. We are a very diversified community. We have Tamils, we have Punjabis, we have Sikhs, and then even across religion, we are very diverse. Christians, Hindus, Sikhs, as well as Muslims. So we have to come and think of Singapore as one first, and then for the Indian community, we have to come together to collaborate. For any community, whether you talk about Indian or Chinese or whatever, to independently and integratedly come together to discuss the issues that are unique to our ethnicity, being Indian, and regardless of the religion, regardless of how you practice and your culture, there is unity in force, right? Or force in unity. So we have to do things together. Carrying the spirit of INE, the initiative also hopes to encourage individuals and organizations to look beyond differences, strengthen existing efforts, and create greater impact together rather than separately. Ultimately, the strength of a community is not measured by the number of voices within it, but by its willingness to rise together, grow together, and move forward as one.
ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்று எடுத்து சொன்ன நிகழ்ச்சியை பார்த்தோம். While we are united, it is important for us to upgrade ourselves continuously. முன்னேற்றத்தை காணும் வழிகளை ஆராய்ந்து நாளை நமதே என்று எடுத்து சொன்ன நிகழ்ச்சிக்கு விரைந்து செல்ல போகிறோம். We will bring you that story in just a while. Stay with us. கற்றல் என்பது முடிவில்லாத பயணம். கற்றல் என்று சொல்லும்போது நாம் பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பற்றி சொல்லவில்லை. திறன்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டம் இது. Skill upgrading is essential in today's world because industries, technology, and job demands are changing faster than ever before. New technologies such as artificial intelligence, automation, and digital systems are transforming the way people work and live. செயற்கை நுண்ணறிவு என்ற ஒன்று அன்று இருந்த நிலையை இன்று முழுமையாக புரட்டி போட்டிருக்கிறது. அதை கண்டு அஞ்சி ஒதுங்கியிருக்க வேண்டியதில்லை. அதை கற்றுக்கொள்ளவும் இன்றைய உலகிற்கு தேவையான திறன்களை பெறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. Upgrading skills is not only about getting better jobs. It also helps people adapt to change, improve problem-solving abilities, and prepare for future challenges. Whether it is digital literacy, communication skills, technical knowledge, or leadership abilities, lifelong learning allows individuals to grow personally and professionally. Most importantly, people should understand that learning never stops. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்து கொண்டவர்களுக்காக நடத்தப்பட்ட நாளை நமதே நிகழ்ச்சியை பார்ப்போம் இதோ. வேகமாக மாறிவரும் பொருளாதார சூழலில் தங்களது திறன்களை மேம்படுத்தி புதிய திறன்களை கற்றுக்கொண்டு காலத்திற்கு ஏற்றவர்களாக நிலைத்திருக்க விரும்பும் இந்திய சிங்கப்பூர் குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்காக நடத்தப்பட்ட நாளை நமதே நிகழ்ச்சியின் 3வது பதிப்பு இது. பல்வேறு வாழ்க்கை பின்னணிகளில் இருந்து வந்திருக்கும் மக்களை ஒன்றிணைப்பது மட்டுமில்லாமல் மேலும் வளரவும் மாற்றங்களுக்கு ஏற்ப முன்னேறவும் வெற்றி பெறவும் ஒருபோதும் காலம் ஒரு தடையில்லை என்பதை உணர்த்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த நாளை நமது நிகழ்ச்சி நம்ம இந்தியர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்தியர்கள்னு பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 4000 வெள்ளி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வச்சு எப்படி என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இங்கே தமிழ்லேயே அவங்க அதை புரிஞ்சு அதை செய்கிறதுக்கு நாளை நமது ஒரு நிகழ்ச்சியாக ஒரு தளமாக அது அமையுது. முந்தைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்கள் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் தளத்தில் உள்நுழைவு செய்வது, பாடல் நெறிகளை தேடுவது மற்றும் விண்ணப்பிப்பது போன்ற செயல்முறைகளில் சிரமம் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அதனை முன்னிட்டு இந்த ஆண்டின் நிகழ்ச்சி பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்யும் நேரடி அனுபவத்தை வழங்குவதில் சிறப்பு கவனம் செலுத்தியது. அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அப்போனா ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் காசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட கிரெடிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நாளை நமது ஃபோக்கஸ் பண்ணும். லைஃப் லாங் லேர்னிங் சிங்கப்பூர் அமைப்பு நடத்திய ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் ஆலோசனை பட்டறையில் எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தையின் போக்குகள் மற்றும் அதிக தேவையுள்ள திறன்கள் குறித்து பங்கேற்பாளர்கள் அறிந்து கொண்டனர். ஃபில்டர் வச்சு எப்படி காசஸ் சர்ச் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தோம். அதில் அந்த காசஸ்லேருந்து அந்த ஆக்சுவல் காஸ்ட் ஃபீஸு, இந்த நெட் ஃபீஸு, அந்த காசஸ் எப்படி அவங்க அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் பதிவு செய்யலான்னு அந்த லைஃப் செஷனில் கற்றுக் கொடுத்து மக்களுக்கு இந்த ஃபில்டர் மூலியமாக அவங்களோட இன்ட்ரெஸ்டான கோர்ஸை எடுத்து கற்றுக்கலாம். முக்கியமாக வேலை செய்கிறவங்க இந்த 4000 வெள்ளியை எப்படி பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறலான்னு அந்த கீத்தக்க வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் உற்சாகமாக நடத்திய விளையாட்டுகள் மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நிகழ்ச்சியை மேலும் களை கட்ட செய்தன. இப்பொழுது வேலை இடத்தில் நீங்கள் பழைய மாதிரி ஒரே ஒரு திறனை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதனால் பல இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விங்கிறது எந்த வயதிலையும் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளுடைய கல்வியை மேல்நோக்கி போகிறதுக்கு அரசாங்கம் நல்லா ஊக்கம் கொடுக்கிறது. அதனால் இந்த தருணத்தில் இது கொடுத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ரீஸ்கில் அண்ட் அப்ஸ்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்த பங்கேற்பாளர்கள் திறன் மேம்பாட்டு தொடர்பான பயிற்சி பட்டறைகள் மூலம் பயனுள்ள தகவல்களை பெற்றதுடன்
மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த அனுபவத்தையும் பெற்றனர். நான் ஒரு தாதியராக தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். நான் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னுடைய துறை சார்ந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிறது தான். இங்கே நான் வந்தப்போ இங்கே இருந்த நிகழ்வுகளை பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளுடைய ரெஸ்யூமே எப்படி நம்ம ஏஐ மூலிமா அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது துறை சார்ந்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நான் வந்து 10 வருஷமாக ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சராக நான் ஜாயின் பண்ணப்போ எனக்கு ரெஸ்யூம் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ரெடி பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு தோழி மூலியமாக அந்த வேலையில் சேர்ந்தேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, எப்படி சிசி அப்லோட் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இளம் வயதினரும் முதியோரும் என அனைத்து தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டது நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. எனக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும். அது சுமாராக செய்துட்ருக்கேன். இப்போ அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறது அளவுக்கும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக எந்த அளவுக்கு நல்லா கற்றுக்க முடியுன்றதுக்காகவும் அதை பற்றின கோர்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். ஈட்வாயிலேருந்து ஒரு பிரதிநிதி வந்திருந்தாங்க. அவங்க புதுசாக வச்சுருக்க ஒரு டூல் அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் ஏஐ கரியர் கோச். ஸோ இது என்ன பண்ணோன்னா நமக்கு எந்த வேலை வேணுமோ அந்த வேலைக்கான ஸ்கில்ஸ் என்ன, நம்ம ரெஸ்யூமேயில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்கில்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன கேப் இருக்கா, அதை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம ரெஸ்யூமேயில் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பண்ணுறது மூலமாக நம்மளோட வேலை வாய்ப்பை அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஆப் 24/7 நம்ம கூட தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணால் லாகின் பண்ணி அந்த ஏஐ கரியர் கோச்சை யூஸ் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பில் வழங்கப்பட்ட சிறப்பு அதிர்ஷ்ட குழுக்கள் பரிசுகள் மேலும் இனிய ஆச்சரியத்தை அளித்தன. கற்றலின் பயணம், பயனுள்ள தகவல் பகிர்வுகள், மகிழ்ச்சியான ஒன்று கூடல், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்த நாளை நமதே நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேறியது. அந்த கதை நம்ம இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. We would love to hear from you. If you have any interesting stories to share with us, please do let us know about it. நீங்கள் என்றுமே இளமையாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் கற்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். அறிவை தேடுபவன் என்றுமே இளமையாக இருப்பான். Lifelong learning is the bridge between where you are and where you want to be. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை நம் சமூகத்தோடு செலவிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. We'll meet again very soon. Saying bye now. This is Divya. Rishi, இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.